எங்கள் கண்மலையாய் இருக்கிற தெய்வமே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். காலை ஜெபம். எங்கள் அரணும் கோட்டையுமான ஆண்டவரே இயேசுவே, ஆளுகை செய்யும் தூய ஆவியானவரே, எங்கள் இரட்சிப்பின் கண்மலையானவரே, எங்கள் இருதயத்தின் கண்மலையானவரே, எங்கள் நித்திய கண்மலையானவரே, நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையான தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிற கண்மலையாய் இருக்கிற தெய்வமே, பலத்த பராக்கிரமசாலியாய் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் எங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கடவுளே, உம்மை ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், பாடுகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மையும் உமது அன்பு பிரசன்னத்தையும் உணர மறுத்த நேரங்களுக்காகவும், மனிதரிலே உமது சாயலை காண தவறியதற்காகவும், உமது அன்பு இதயத்தை நோக செய்த பாவங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகின்றோம். உண்மையான பக்தியும் கடவுள் மீது உள்ள பற்றும் துன்பத்திலும் இகழ்ச்சியிலும் நெருக்கத்திலும் ஏற்படும் பாலைவன அனுபவங்களில்தான் இறை அனுபவத்தையும் வழி நடத்துதலையும் அதிகமாக உணர முடியும். முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவரை அணுக முடியும் என்று லூக்கா 1:25 சொல்லப்பட்டது போல, இறைவன் தகுந்த நேரத்தில் தன் அன்பர்களின் இகழ்ச்சியை நீக்கி அருள் கூறுகின்றார். கடவுளின் அன்பினால் உந்தப்பட்டு கடவுளின் பணிக்கு தம்மை அர்ப்பணித்தவர் அற்புதங்களை பெற்று மகிழ்வர். இன்று நம்மையும் தூதர்கள் சூழ்ந்து நின்று காக்கின்றனர். நமக்கும் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். நம்மையும் நாம் செல்லுகிற இடமெல்லாம் நமக்கு முன்னும் பின்னும் உடன் வந்து கால் இடராதபடி நம்மை பாதுகாக்கின்றனர் என்பதை உணர்ந்து அப்படியே நம்பிக்கையுடன் வாழ அழைக்கப்படுகின்றோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் லூக்கா 1:37 சொல்லப்பட்டது போல, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தைகளை ஏற்று பயணிக்க அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று திருப்பாடல் 33:6 திருப்பாடல் ஆசிரியர் பாடியது போல, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கும் உம்மை நோக்கி பார்த்து உம் பாதம் அமர்ந்து உமது பேரன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் உமது முடிவில்லா அன்பும் அளவிட முடியாத இரக்கமும் சூழ்ந்து நின்று காக்க வேண்டி கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.